சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்ந்த டபுள் டக்கர் பேருந்து சேவையினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்ததை அடுத்து முதற்கட்டமாக சுற்றுலா தேவைக்கான பயணம் தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் 18 ஆண்டுகளுக்கு முன்பு டபுள் டக்கர் பேருந்து இயங்கி வந்தது. பின்னர் கடந்த 2008ஆம் ஆண்டில் நகரில் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாலங்கள் மற்றும் சாலை பணிகளை ஒட்டி இந்த பேருந்து சேவை நிறுத்தப்பட்டது. தற்போது அசோக் லேலண்ட் நிறுவனம் மற்றும் அமெரிக்கா வாழ் தமிழர்கள் இணைந்து 1,89,00,000 மதிப்பிலான டபுள் டக்கர் பேருந்தை அரசிடம் ஒப்படைத்தனர். இந்த பேருந்தை மாநில சுற்றுலாத்துறை வசம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒப்படைத்தார். அன்றே இந்த டபுள் டக்கர் பேருந்து சேவையினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனால் 18 ஆண்டுகளுக்கு பின்பாக டபுள் டக்கர் பேருந்து சென்னையின் சாலைகளில் ஓடத் தொடங்கியது. இதனிடையே கெல்லிஸ் ராயபுரம் அரசு காப்பகங்களில் தங்கி பயிலும் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு இன்று அந்த டபுள் டக்கர் பேருந்து அண்ணா சாலையின் வழியாக கடற்கரை சாலை வழியே பட்டினப்பாக்கம் வரை பயணித்தது. பள்ளி மாணவிகள் மிக உற்சாகமாக இந்த பயணத்தை மேற்கொண்டனர். அங்கிருந்து வரும்போதே நிறைய பில்டிங்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்தோம். அந்த அண்ணன் வேற இதெல்லாம் இப்படி இருக்குமா அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு கீழேருந்து மேலே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய இடங்களுக்கு போகிறேன். இந்த பஸ்ஸில் போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள் கவர்மெண்ட் சில்ட்ரன்ஸ் ஹோம் கெல்லிஸ்லேருந்து வரோம் சார். பசங்க டபுள் டக்கர் பஸ்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறாங்க சார். ஹாப்பியாக இருக்குது. அவங்களோட சேர்ந்து நாங்களும் ட்ராவல் பண்ணுறோம் சார். அதனால் நாங்கள் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு முதல்ல நாங்கள் எங்களுடைய கொடான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார். பொங்கல் விடுமுறை வரை தீவு திடலில் நிறுத்தி வைக்கப்பட்டு மாணவர்களை சுற்றுலா அழைத்துச் செல்ல மட்டுமே இந்த பேருந்து பயன்படுத்தப்பட உள்ளது. பின்னர் சுற்றுலாக் கழக இணையத்தில் முன்பதிவு செய்யப்பட்டு பொதுமக்களின் பயண சேவைக்காக இந்த டபுள் டக்கர் பேருந்து இயக்கப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.